இந்த வரலாறு ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள புகழ்பெற்ற கபில தீர்த்தம் கபிலேஸ்வரா சுவாமி டெம்பிள் திருத்தலத்தை பற்றியது. கபில தீர்த்தம் வரலாறு. 1. கபில முனிவரின் தவம். பாதாள உலகம். புராணங்களின்படி கபில முனிவர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுபவர் பாதாள உலகில் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் அங்கு ஒரு சிவலிங்கத்தை ஆராதித்து வந்தார். அவரது தவத்தின் வலிமையால் அந்த சிவலிங்கம் பூமியை பிளந்து கொண்டு மேல் நோக்கி வளரத் தொடங்கியது. 2. எல்லையற்ற வளர்ச்சி. அந்த லிங்கம் அண்ட சராசரங்களையும் கடந்து வளர்ந்து கொண்டே சென்றது. இது உலகிற்கே பேராபத்தாக முடியும் என்று அஞ்சிய தேவர்கள் அதன் வளர்ச்சியை தடுக்க மும்மூர்த்திகளிடம் முறையிட்டனர். 3. பசுக்களாக வந்த மும்மூர்த்திகள். லிங்கத்தின் வளர்ச்சியை சமன் செய்யவும் சிவபெருமானின் உக்கிரத்தை தணிக்கவும் மும்மூர்த்திகள் பின்வரும் வடிவம் எடுத்ததாக கூறப்படுகிறது. பிரம்மா ஒரு பசுவின் வடிவம் எடுத்து அந்த லிங்கத்திற்கு தன் பாலை சொரிந்து அபிஷேகம் செய்தார். மகாவிஷ்ணு அவரும் ஒரு பசுவின் வடிவம் கொண்டு அந்த லிங்கத்தை பாதுகாத்தார். காமதேனு தெய்வலோக பசுவான காமதேனுவும் அங்கு வந்து லிங்கத்தை வழிபட்டது. 4. காமதேனுவின் பிரார்த்தனை மற்றும் சுயம்பு லிங்கம். லிங்கம் தொடர்ந்து வளர்வதைக் கண்ட காமதேனு, இறைவா, உமது விஸ்வரூப வளர்ச்சியை நிறுத்தி எங்களைப் போன்ற பக்தர்களுக்கு காட்சி தர இந்த இடத்திலேயே நிலைபெற வேண்டும் என்று சிவனிடம் வேண்டிக் கொண்டது. காமதேனுவின் வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் தன் வளர்ச்சியை நிறுத்தி அங்கேயே சுயம்பு லிங்கமாக தானாக தோன்றியவர் மாறினார். குறிப்பு: கபில முனிவர் பூமியை துளைத்துக் கொண்டு வெளியே வந்த அந்த இடமே இன்று கோயிலின் புனித குளமாக தீர்த்தமாக உள்ளது. இத்தலத்தின் சிறப்புகள். கபிலேஸ்வரர். கபில முனிவர் வழிபட்டதால் இத்தல இறைவனுக்கு கபிலேஸ்வரர் என்று பெயர். கபில தீர்த்தம் அருவி. சேஷாசல மலை குன்றுகளிலிருந்து விழும் இந்த அருவி தீர்த்தத்தில் நீராடினால் சகல பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. திருப்பதி யாத்திரை. ஏழுமலையானை தரிசிக்கச் செல்லும் பக்தர்கள் முதலில் கீழே உள்ள இந்த கபிலேஸ்வரரை தரிசித்த பிறகே மலை ஏற வேண்டும். காமதஹன. கருணாகரலிங்கம். ராவணதர்ப்ப. விநாசகலிங்கம். தத்பிரணமாமி. சதாசிவலிங்கம். சர்வ சுகந்த சுலேபிதலிங்கம். புத்தி விவர்தன காரண லிங்கம். சித்த சுராசுர வந்திதலிங்கம். தத்பிரணமாமி. சதாசிவலிங்கம். கனக மகாமணி பூஷிதலிங்கம். ஃபணிபதி வேஷ்டித ಶೋಭಿತಲಿಂಗಂ. ದಕ್ಷ ಸುಯಜ್ಞ ವಿನಾಶಕಲಿಂಗಂ. ತತ್ಪ್ರಣಮಾಮಿ. ಸದಾಶಿವಲಿಂಗಂ. ಕುಂಕುಮಚಂದನ ಲೇಪಿತಲಿಂಗಂ. ಪಂಕಜಹಾರ ಸುಶೋಭಿತಲಿಂಗಂ. ಸಂಚಿತ ಪಾಪ விநாசகலிங்கம். தத்பிரணமாமி. சதாசிவலிங்கம். இதில் நடக்கும் இந்த ஆன்மீக செயல்பாட்டை பற்றி இன்னும் விரிவாக விளக்குகிறேன். அதிசயம், மிராக்கிள் மற்றும் நம்பிக்கை சார்ந்த குணம் ஃபெய்த் ஹீலிங் என்ற தத்துவத்தின் கீழ் வருகிறது. இதை 3 நிலைகளாக பிரிக்கலாம். 1. கபில தீர்த்தத்தின் புனித நீராடல். ஆன்மீக முறைப்படி கபில தீர்த்த அருவியில் நீராடுவது என்பது வெறும் உடல் தூய்மைக்காக மட்டுமல்ல, அங்கிருக்கும் இறைவனின் வைத்தியம். மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஒருவருக்கு பயம் ஏற்படுவது இயற்கை. ஆனால் கோவிலில் உள்ள அந்த பகுதியை நீங்கள் குறிப்பிட்ட மேசை போன்ற அமைப்பு தரிசிக்கும்போது இறைவனே எனக்கு சிகிச்சை அளித்து விட்டார் என்ற ஆழமான மன உறுதி, சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெங்க் பக்தர்களுக்கு. தேவகணார்ச்சிதா சேவிதலிங்கம். பாவைர் பக்திபிரேவா சலிங்கம். தினகரா கோட்டி பிரபாகரலிங்கம். தத்பிரணமாமி. சதாசிவலிங்கம்.